இந்த எல்லைக்கு அதிமுக அரசு இப்போதும் அல்ல, எப்போதும் சென்றது. ஒரு டெமோக்ரஸி இருந்துச்சு, ஸ்பேஸ் இருக்கும், கத்திரி போட்டு விட்ருவாங்க. நான்லாம் எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதிமுக ஆட்சி காலத்திலும் என் மீது வழக்கு போட்டார்கள். 3 கேஸோ 4 கேஸ். அது இந்த ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக, ஆளுநர் மாளிகையிலேருந்து அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக ஒரு 4 கேஸ் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். போட்டு எஃப்ஐஆர் போட்டு அப்படியே வச்சுக்கோங்க. தொடவே இல்லை. அந்த வழக்கில் திமுக அரசு தான் என்னை வந்து கைது செய்தது. இப்போது திமுக அரசு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு என்னென்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் கோபேக் மோடி போட்டதற்காக போடப்பட்ட ஒரு வழக்கில் இவங்க ப்ராசிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் க்ளோஸ் பண்ண கேஸை திரும்ப மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் இருந்துச்சு. இன்றைக்கி திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருப்பவர்கள் யோசிக்க வேண்டும். கோவன்லாம் என்ன ஆட்டம் ஆடுவாங்க தெரியுமா? அந்த சோன் பப்படி வியாபாரி, கோவன், அந்த குரூப்பே எடப்பாடி எடுப்படின்னு அவ்வளோ போராட்டம் நடக்கும். எல்லா போராட்டத்துக்கும் அனுமதி இருந்துச்சு. ஃபார்மெல்லாம் கொடுத்துருவாங்க. வயலன்ஸ் பண்ணக்கூடாது, போய் கத்திட்டு போன்னு விட்டுருவாங்க. அதான் டெமோக்ரஸி. அதுக்கான ஸ்பேஸ் வேணும். இந்த அறப்போர் இயக்கம் அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு ஊழல்களை வெளியிட்டிருக்கிறது. ஒரு நாளும் அறப்போர் இது போன்ற நெருக்கடிகளை அதிமுக ஆட்சி காலத்தில் சந்தித்தது கிடையாது.